Page number 152, Social Science, 5th Standard, Term 1, Lesson 2. Towards history. History nanadu? History nanada? வரலாறு. History nanadu? வரலாறு. உன்னுடைய ஹிஸ்ட்ரினா ஜோதி? உன்னோட ஹிஸ்ட்ரினா எங்கள் அப்பா அம்மா பேர் இது, எங்கள் தாத்தா பாட்டி பேர் இது, நான் இந்த ஊரில் வசிக்கிறேன், எங்கள் அம்மா இந்த ஊர், எங்கள் அப்பா இந்த ஊர், இதுதான் உன்னுடைய ஹிஸ்ட்ரி. எவ்ரி ஒன் ஹேஸ் ஹிஸ்ட்ரி. எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை தான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரினா வரலாற்றை நோக்கி. டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரினா ஸோ இந்த பாடத்தில் நோ அபவுட் த ஸ்டோன் ஏஜ், கற்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், மனிதனுடைய எவல்யூஷன் பரிணாமத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் நொமேடிக் லைஃப், அவனுடைய ஒரு வித்தியாசமான அந்த காலகட்ட வாழ்க்கை முறையை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஏஜ் கூட படிங்க. இன் த பிகினிங், 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 beginning means தொடக்கம். Humans were not aware. அவேர்னா விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வு. அவேர்னானது விழிப்புணர்வு. ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னானது உலோகம். இரும்பு, பித்தளை, தங்கம் எல்லாமே ஒரு கல் மாதிரி இருக்கா. இந்த கிளாஸ், ஸ்டீலு. So these are called metals. They took severalனா பல காலம், பல முறை. several years to discoverனா கண்டுபிடித்தல். discover metals. Our lives today are their gifts. gift nanadu பரிசு பொருட்கள். during அந்த காலகட்டத்தில், during this period humans were not aware of scriptsனா நம்ம எழுதி வைக்கிறது. The Stone Age is the period in which stones were nanadu கற்கள். stones were used as weapons. weapon another very good. weapon another ஆயுதங்கள். ஸோ இந்த பாடத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். எவல்யூஷன்னா பரிணாமம். மனிதன் குரங்குலேருந்து மனிதனாக மாறி வரான். திஸ் இஸ் கால்ட் அ எவல்யூஷன். இந்த எவல்யூஷன்னா ஒரு சின்ன ஊர் உயிரியா ஈருயிராக மாறுது, குரங்கு மனிதனாக மாறுது. மனிதன் கூட உடனே நீயான் மனிதனாக இருந்தான். மூஞ்சி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், அவனுக்கு வால் இருந்தது. வாலெல்லாம் போய் முடியெல்லாம் குறைஞ்சி அவன் சாதாரண மனிதன் எவல்யூட் ஆகிறான். அது பேர்னா பரிணாமம். ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாறுது எவல்யூஷன். சொல்ல எவல்யூஷன். Early humans lived in jungles. jungle nanadu கரெக்ட் தான், காடுகள். jungles nanadu jungles. along with animals nanadu they used nanadu used
Stone tools. To protect. Protect na பாதுகாத்து கொள்ளுதல். Protect myself. Protect themselves. Drive என்னது? துரத்துறதுன்ற அர்த்தமும் உண்டு. Drive away animals. Dig out roots, shoots, etc. The most important thing is that they ate everything. Everything na எல்லாத்தையும். ரான்னா பச்சையா. ரான்னது எப்படி உருவானதோ அப்படியே சாப்பிட்டா ரான்னு சொல்லும். ரா இன்க்ளூடிங் ஃப்ளஷ். ஃப்ளஷ் என்னது? ஃப்ரெஷ் இல்லைங்க, ஃப்ளஷ். ஃப்ளஷ்னா சத கறி. They did not know the use of fire. Fire na in the beginning. na என்னது? பெருசா. beginning na பாட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பிகினிங் தான் பாடமே ஸ்டார்ட் ஆச்சு. பிகினிங்னா தொடக்கம். சொல்லுங்க. At first dog was their good companion. Companion means friend. ஃப்ரெண்டுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? companion. Wild animals னா காட்டு விலங்குகள். டொமஸ்டிக் அனிமல்ஸ்னா வீட்டு விலங்குகள். வீட்டில் வளர்க்குற விலங்குக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். காட்டில் வளர்க்குற விலங்குன்னா சொல்லுவோம் வைல்ட் அனிமல்ஸ். Wild animals ran away when dogs barked. Bark என்னது? டாக் பார்க் அப்படின்னா என்னது? நாயே குலைக்கிறது. Dog was the first pet animal. Pet animal என்னது? செல்ல பிராணி. They took it wherever they went. Right. இப்போ நம்ம இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சு? Later they started rearing cattle. Rearingனா ஆடு மேய்த்தல், ஆடை பாதுகாத்தல். சரியா? ரியாரிங். கேட்டல்னா என்னது? கால்நடைகள். ஸோ ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? கேட்டில். என்ன சொல்றோம்? அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல்னா என்னது? பயனுள்ளதா. ஆஃப் தெம். சரி. டு தெம் தே அப்சர்வ்னா உற்று நோக்கிறது. என்ன பண்றது? ஒரு விலங்கை எப்படி மனிதன் எல்லா விலங்கையும் ஆதிக்கம் அவனுடைய மூளை தான், உற்று நோக்கும் மூளை தான். மனிதன் எல்லா விலங்கை காட்ட யானையை விட நம்ம சின்னதாக தான் இருக்கிறோம். ஆனால் யானையை நம்ம கட்டி அதை மேலே உட்காந்து அதை அடக்கிறோம். ஏன்னா மனிதனுடைய அப்சர்வ் திங்கிங் தான், அப்சர்வ் ஹேபிட். அப்சர்வ்னா உற்று பார்க்குறது, இது எப்படி செயல்படுது, இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உற்று நோக்கிறது. ஸோ அவன் என்ன பண்ண? அப்சர்வ்ட் சம் கிரெயின்ஸ். கிரெயின் என்னது? தானியங்கள். கிரெயின்ஸ் என்னது? growing along the river side. riverனா they ate and found them very tasty. They observed that the scattered grains
scattered. Grains were eaten up by birds. Birds na? They were keen observers. They found that the grains grow with the help of sunshine na Surya Oli and rainfall na thus they learnt the art of cultivation. CUL cul TIT VAV TION shun cultivation விவசாயம். கல்டிவேஷன் என்னது? ஸோ லேட்டர் அப்புறம் அவன் என்ன ஹியூமன்ஸ் ஹியூமன்னா யாரு? நோட்டீஸ்ட். இதுவும் அப்சர்வ்டுன்ற வார்த்தை மாதிரியே தான், கவனித்தல். நோட்டீஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். சொல்லுங்க ஃபாரஸ்ட் ஃபயர்னா காட்டு தீ. என்னது? அதை பத்தி நான் சொல்றேன். அட் ஃபர்ஸ்ட் they were afraid na பயம். afraid na என்னது? afraid of fire. They found na கண்டுபிடித்தது. find na கண்டுபிடி, found na கண்டுபிடிச்சிட்டான். சொல்லுங்க found சொல்லுங்க. They found some animals died செத்து போதல். died என்னது? died due to fire. due to fire na நெருப்பால செத்து போகுது. died na செத்து போகுது. due to fire na அதன் காரணமாக, நெருப்பின் காரணமாக. they ate the flesh. என்னன்னா இப்பதான் சொன்னேன். ஃபிஷ் இல்ல, ஃப்ளஷ். இப்பதானே சொன்ன ஃப்ளஷ். அவங்க ரா ஃப்ளஷ் சாப்பிடுவாங்க. பச்சை கறி. ஃப்ளஷ் ஆஃப் த burnt animals. burntனா எரிந்த. burnt சொல்லுங்க. burnt animals it tasted good. they also observed. இந்த வார்த்தை திரும்ப வருது. observed that the ஸ்பார்க்னு திடீர்னு புரிஞ்சுக்கிறது. ஆஹா, ஏதோ ஒரு இது வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது. ஸ்பார்க் came out by scratching. என்னது? ஸ்கிராட்ச்னா சொரன்றது, ஸ்கிராட்ச்னா விரிசல் விடுறதுன்னு சொல்லலாம். scratching two stones together. since then they ate cooked food. na raw food na சமைக்காத ஃபுட் சாப்பிடுறது. uncooked food னு சொல்லலாம். cooked food na சமைச்சவனோ சாப்பிடுறது. nomadic life. early humans did not know to grow crops. அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல? பயிர்களை வளர்க்க தெரியல. they wandered. wanderedனா இங்க அங்க சுத்தது. why are you wandering கேக்குறாங்களா இல்லையா?
வாண்டர்னா சுற்றினே இருக்குது. வாண்டர்ட் wandered இன் in all the landscapes all the landscapes in in search of food. search of food. உணவுக்காக எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க தேடி சுத்தினாங்க. They ate They ate whatever they got whatever they got and and drank water drank water from from natural sources. natural sources. அவங்களுக்கு எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. எங்கே தண்ணி இயற்கையாக ஆற்றுல குளத்துல அருவியில் கிடைக்கிற தண்ணியை நேச்சுரல் சோர்ஸும் இயற்கையாக கிடைக்கிறது. நம்ம தண்ணி குழால வரதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மனிதனாக உருவாக்குறது. ஆனால் இதெல்லாம் இயற்கை கட்சத்தில் வாங்கி சாப்பிட்டாங்க. This kind of life This kind of life was called was called nomadic life. nomadic life. They They ஓர்னு அணிந்தார். வியர்னா அணிறாங்க. பாஸ்டன்ஸ் வந்து ஓர். ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் skins of animals, விலங்குகளுடைய தோல் அணிகிறாங்க. லீவ்ஸ் leaves, லீவ்ஸ் என்னது இலைகள். அண்ட் and பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் box of trees. பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னா மரத்தினுடைய பட்டை தோல் சொல்லுவாங்க. மரத்தினுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை விலங்குகளுடைய ஸ்கின்ஸ் தோல்களை இலைகள் லீவ்ஸ் இதையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க உடைய அணிஞ்சு கொண்டாங்க. டு கவர் தேர் To cover their பாடி. body. தே லீவ்ட் இன் They lived in கேவ்ஸ். caves, கேவ்ஸ்னா என்னது குகைகள். அண்ட் and ஓல்ஸ் ஆஃப் holes of பிக் ட்ரீஸ். big trees. ஓல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ்னா மர பொந்துகள். மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்கும், அந்த பொந்துல அவங்க வசிச்சாங்க. ஸ்டோன்ஸ் வேர் Stones were ஷார்பன்டு. sharpened, ஷார்பன்டு sharpened கூர்படுத்தினாங்க. ஷார்பன்டானது கூர்படுத்து. ஆஸ் as டூல்ஸ் பை தேம். tools by them. தே மேட் They made இட் it வித் த ஹெல்ப் ஆஃப் with the help of அதர் ஸ்டோன்ஸ் டூ. other stones too. These sharp tools These sharp tools were used were used to hunt animals to hunt animals and and tear their flesh. tear their flesh. ஒரு கல்லை வச்சுக்கினே இன்னொரு கல்லை கூர்மைப்படுத்தி அந்த கற்கள் மூலமாக ஹண்ட் அனிமல்ஸ். ஹண்ட் அனிமல்ஸ் என்னது ஹண்டிங் என்னது Hunting-na அது கொல்றது. வேட்டையாடுதல். விலங்குகளை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் செத்த உடம்பை வந்து கிழிச்சு தானே சாப்பிடணும். அந்த ரெண்டுத்துக்குமே இந்த கல்லால் ஆன டூல்ஸ் ஸ்டோன் டூல்ஸை பயன்படுத்தினாங்க. எதுக்கு? ஒன்று அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது அவருடைய ஃப்ளஷை டியர் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டோன் டூல்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க. தே யூஸ்ட் They used போன்ஸ், bones, ஹார்ன்ஸ், horns, ஸ்டோன்ஸ், stones, அனிமல் ஸ்கின், animal skin, branches of tree branches of trees, and sticks and sticks as their tools as their tools and and weapons. weapons. weapons என்னது? weapons என்னது? ஆயுதங்கள். weapons என்னது? ஆயுதங்கள். வெப்பன்னா ஆயுதம். நம்ம கண்ட்ரிலாம் இப்போ போர் வந்தால் நிறைய என்ன பண்ணுறாங்க வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. வெப்பன்ஸ்னால் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பீரங்கி ராக்கெட் எல்லாமே வெப்பன்ஸ் தான். அவங்க எதெல்லாம் வெப்பனாக யூஸ் பண்ணாங்க பாரு. என்னென்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். போன்ஸ். Bones, போன்ஸ் என்னது? எலும்பு. எலும்புகள். ஹார்ன்ஸ். Horns, ஹார்ன்ஸ் என்னது? வெரி குட் கொம்புகள். ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ் என்னது? கற்கள். கற்கள். அனிமல் ஸ்கின் அனிமலோட தோல். விலங்குகளுடைய தோல். பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மரக்கிளைகளோட மரக்கிளைகள். அப்புறம் ஸ்டிக்ஸ். குச்சி. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு வெப்பனாக அந்த காலத்தில் நொமேடிக் லைஃப் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? திஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் This stage of development இன் ஹிஸ்ட்ரி in history வாஸ் கால்ட் was called நியூ ஸ்டோன் ஏஜ் New Stone Age ஆர் or நியோலித்திக் ஏஜ். Neolithic Age. நியோலித்திக் ஏஜ். Neolithic Age. நியோலித்திக் ஏஜ். Neolithic நான் Age. 3 டைம்ஸ் சொன்னால் நீங்கள் அதை குறிச்சிக்கணும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த நியோலித்திக் ஏஜ் இது வந்து நொமேடிக் லைஃபு, இதை வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் அல்லது நியோலித்திக் லைஃப். இந்த ஸ்டோன் ஏஜை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ். Paleolithic Age. அதான் முதல் கற்காலம். அப்போ ரொம்ப டெவலப் இல்லாமல் ரொம்ப அடிப்படையில் இருந்தாங்க மனிதருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெசோலித்திக் ஏஜ். Mesolithic Age. மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்போ கொஞ்சம் டெவலப் ஆனாங்க. சரியா? அடுத்து பாரு நியோலித்திக் ஏஜ். Neolithic Age. இது நியூ ஸ்டோன். இப்போ நல்லா கொஞ்சம் வீடு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் ஓரளவு
கற்றுக்கினாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோன் வீல்ஸ். Stone wheels. When the stones rolled When the stones rolled from the mountains, from the mountains, they they acquired acquired a round shape. a round shape. Humans observed them, Humans observed them, and thus and thus wheel was wheel was invented. 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 Inventedனா கண்டுபிடித்தல். சரியா? In the beginning, In the beginning, it was it was made of stone made of stone and and later later by wood. by wood. ஒரு மலையிலேருந்து ஒரு கல் உருண்டு வரதை பார்த்து அப்போ உருளையாக இருக்கிறது ஓடும்னு சொல்லிட்டு முதல்ல மனிதன் வீல்ஸை கண்டுபிடிக்கிறான், சக்கரங்களை. முதல்ல அவன் கல்லால் தான் சக்கரங்களை உருவாக்கினான். பிறகு உட்னது மரத்தால் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். Wheel is Wheel is scientific invention of the scientific invention of man. man. The period The period which has written which has written documents is called documents is called historical period. historical period. நம்ம ஒரு காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் எழுதுறது தான் அதை வரலாற்று காலம். ஹிஸ்டாரிக்கல் பீரியட் என்னது? வரலாற்று காலம் அப்படின்னாங்க. These documents help us These documents help us to know about the lifestyles to know about the lifestyle of the people, of the people, events, food habits, culture, art, architecture. ஆர்கிடெக்சர்னா கட்டடக்கலை. லிட்ரேச்சர்னா எழுத்துக்கள், கவிதை இதெல்லாம் எழுதுறாங்களோ அதான் லிட்ரேச்சர். அண்ட் ஸோ ஆன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 157. டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 157. ஸோ நம்ம பார்த்தோம், ஸ்டோன் ஏஜ் பார்த்தோம், எப்படி அவங்க படிப்படியாக டெவலப் ஆகி வரான்னு பார்த்தோம். பாட்டரி, அப்புறம் என்ன பார்க்குறோம், அவங்க என்னென்ன தூள் செய்தாங்க. அப்போ வந்து எந்த மெட்டல்ஸும் கிடையாது, அலுமினியம், ஸ்டீலு, பித்தளை எதுவும் கிடையாது. அப்போ எல்லாமே வந்து செம்மண் தான், மண்ணில் செய்கிற மண்பாண்டங்களை கொண்டு தான் சமையல் செஞ்சாங்க. அதுதான் பாட்டரி. என்னது இது? பாட்டரினா பானை தொழில். சரியா? என்ன சொல்ல? பாட்டரி was also one of the greatest inventions. Inventionனா கண்டுபிடிப்பு. Invention என்னது? By humans. The baked pot was strong and looked beautiful. Stone Age people made all the household artifacts by themselves. ஸோ அப்போ அவங்களுடைய கண்டுபிடிப்பில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பில் ஒன்று பானை செய்தல். மண்ணை எடுத்து தண்ணியில் போட்டு குழைச்சி பிசைஞ்சு அதன் மூலம் பாத்திரங்களை தயாரித்தாங்க. அவங்க எப்படி பாத்திரங்களை வந்து மண்ணில் போட்டு உருவாக்கி வீலில் வச்சு சுற்றி பானை செய்து அதை பேக் பண்ணுவாங்க. பேக்குன்னா எரிய வச்சிடுறது. பேக்கரின்னு சொல்கிறோம். ஏன் பேக்கரின்னா பிஸ்கெட்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்லா நெருப்பில் போட்டு வேக வச்சிடறாங்க. அது மாதிரி இந்த பானையை வச்சு இது நாட் ஒன்லி ஸ்டோரேஜ் மேட் ஆல் த ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் பை தெம்செல்ஃப். இது வந்து ஒருத்தர் பானை செஞ்சு இன்னொருத்தர் இருக்குதுல, ஒருத்தரும் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, பானை செஞ்சு தமக்கு தேவையான பாத்திரங்களை தயாரித்து கொண்டாங்க. ஸ்டோன் ஹவுசஸ் were built. ஸ்டோன் ஹவுசஸ்னா கல் வீடுகள் கட்டப்பட்டது. The roof of these houses were thatched with sticks and husks. After several என்னது, திரும்ப பலமுறை. several inventions. invention என்ன சொன்ன?
humans started to live in a settled life. ஸோ மனுஷன் என்ன பண்ணா, கல் வீடு கட்ட கற்றுக்கினான், ஸ்டோன் ஹவுஸ் கட்ட கற்றுக்கினான். அந்த ரூப்ஸ் என்ன பண்ணுறான் அவன், ஸ்டிக்ஸ் அண்ட் ஹஸ்க்ஸ், வைக்கோல் குச்சிகளை கொண்டு அதன் மேலே இருக்கிற கூரையை போடவ கற்றுக்கினான். ஆஃப்டர் செவரல் இன்வென்ஷன், நிறைய கண்டுபிடிக்க அவனுடைய வாழ்க்கை எளிமையானதாக அமைதியானதாக மாறியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த விலங்காடிக்கும் தெரியாது, உணவு உத்தரவாதம் கிடையாது, வீடு கட்டிக்கினான் பாதுகாப்புக்கா. மனிதனுடைய அடிப்படை தேவை 3: ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோத். முதல்ல உணவு தேவை, 2வது போட்டுக்கு ட்ரெஸ் தேவை, 3வது இருக்க வீடு தேவை. இது 3த்தையும் உருவாக்க கத்துக்கினான். அக்ரிகல்ச்சர் என்னது? அக்ரிகல்ச்சர் என்னது? Agriculture was an important activity என்னது? செயல்பாடு. இந்த history என்னது? வரலாறு. history of humans. They started cultivating விவசாயம் செய்தல். கல்டிவேட்டிங் என்னது? விவசாயம் செய்தல். கிராப்ஸ் மகசூல் செய்தல் சொல்றோம் இல்லையா, அதான். They sowedனா விதைத்தல். seeds என்னது? and harvested. ஆர் வந்து இங்க சைலண்டா வரும். harvestedனா மகசூல், கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அறுவடை. harvest என்னது? நம்ம வெண்டைக்காய் போறோம், விதை போறோம், செடி வந்து நல்லா முடிஞ்சோடனே அதுல இருந்து பறிக்கிறோமா இல்லையா, that is called harvested crops. They found it convenient சௌகரியமாக. convenient to live along the river as the crops grew well. ஸோ என்ன பண்ணாங்க, விவசாயத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியா மனிதன் செய்ய ஆரம்பிச்சானா, உணவு கிடைக்குது. நல்ல விதை போட்டு வளர வச்சு இதை ஹார்வெஸ்ட் பண்ணான், அறுவடை பண்ணி எடுத்துக்கினா. அவனுக்கு ஒரு கன்வீனியன்ட்னா சௌகரியமா. கன்வீனியன்ட்னது அந்த ரிவர்ஸுக்கு ஓரமா அவன் இந்த கிராப்ஸ் எல்லாம் வளர்த்து அதை மகசூல் பண்ணி அவன் கன்வீனியன்டான ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு அவன் தயாராகிறான். மியூசியம். யாரும் மியூசியம் போயிருக்கீங்களா? மியூசியம் என்னது? ஸோ பழைய பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்பதா சொல்லுங்க. தமிழ் இட் இஸ் கால்ட் அருங்காட்சியகம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? மியூசியம் is a place where archaeological objects, archaeological பழமையான மரபான பொருட்கள் are preserved என்னது? பாதுகாக்கப்படுதல். preserved என்னது? which were used by our ancestors என்னன்னா முன்னோர்கள். ancestor என்னது? முன்னோர்கள். these give information என்னது? தகவல். information என்னது?
about the lives of ancient people. Ancient people என்னது? பழங்காலத்து மக்கள். Therefore, it is important to preserve. Preserve என்ன சொன்னது? பாதுகாத்தல். ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா பழைய காலத்துல அவங்க அப்படியே சுத்தி ஒரு துணியில சுத்தி ரசாயனம் எல்லாம் போட்டு கெடாம ஒரு பாக்ஸ் வச்சிருவாங்க. அதான் மம்மின்னு. மம்மி படம் பாத்துக்கிறீங்களா? அது பேர் தான் ப்ரிசர்வ் பண்ணாங்க. பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருது. The remains of the past. ஸோ மியூசியத்தில் என்ன பண்றாங்க? ஆர்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்னா பழங்காலத்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுடைய வச்சிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரியும்? நம்ம ஆன்செஸ்டர்னா நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பாத்திரம் பயன்படுத்தினாங்க, என்ன உணவு சாப்பிட்டாங்க, என்ன தொழில் செய்தாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஏன்ஷியன் பீப்புளுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்குது. அதனால இதை காப்பாத்துறதால் நம்ம இதை பார்க்க முடியுது. Progress in man's family. மனித வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேன் முதல்ல தனித்தனியா சுத்தி இருந்தான். மேன் அவன் என்ன மாறினா? ஃபேமிலி என்ன மாறா? அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? சொசைட்டி என்ன ஆகுது? சொசைட்டி என்ன ஆகுது? கம்யூனிட்டி என்ன ஆகுது? கம்யூனிட்டில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இப்படிதான் சமுதாயம் ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு தெருவாகுது. தெருவுனாவது ஒரு கிராமம் ஆகுது. கிராமம் ஆகுது ஒரு ஊர் ஆகுது. ஊருக்கு ஒரு தலைவர் வராரு. அப்படித்தானே? சோ இப்படிதான் மனிதன் பரிணமிக்கிறான். இதெல்லாம் மியூசியத்துல இருக்கிற திங்ஸ். There were burial pots called urns in which the dead bodies were placed and buried under the ground. Burial pots na சொல்லுங்க. burial pots சொல்லுங்க. burial pots. அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, செத்துட்டாங்களோ ஒரு பெரிய பானை மாதிரி செஞ்சு பானைக்குள்ள உட்கார வச்சிருவாங்க. அந்த பானையோடு எடுத்து என்ன பண்ணுவாங்க? பெரிய பள்ளம் தோண்டி இப்போ தோண்ட பானைகள் கிடைக்குது. இங்க இருக்கு பாரு, அழகழகா இருக்கும் அந்த பானைகள். பெருசு பெருசாக இந்த லாஸ்ட்ல இருக்கா? அதான் பரியல் பார்ட்ஸ், ஏர்ன்ஸ். அதுக்கு தமிழ் என்னன்னா முதுமக்கள் தாழி. என்ன சொல்றாங்க? அத அந்த காலத்துல அது மாதிரி புதைச்சிட்டாங்க, பூமி கீழே இறந்துட்டவங்கள. கால்கோலித்திக் ஏஜ். கால்கோலித்திக் ஏஜ் சொல்லுங்க. At the end of New Stone Age, copper was invented. என்ன சவுண்ட்? கால்கோலித்திக் சரியான ப்ரொனன்சியேஷன் நான் பாருங்க. இது கேட்கல. கால்கோலித்திக் ஏஜ்னா செம்புல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்புல காலம் பாத்தீங்கன்னா காப்பர் ஏஜ். In this age, both stone and copper were used. This period was called Chalcolithic age. Bronze was produced
when copper, zinc, and tin were mixed together. The period when people made tools from bronze was called Bronze Age. So பழைய கற்காலம் புதிய கற்காலம் பார்க்குறோம். இந்த புதிய கற்காலம் முடிந்த பிறகு மனிதன் என்ன கண்டுபிடிச்சா, உலோகத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். காப்பர் கண்டுபிடிச்சான். காப்பர்னா செம்பு, சிவப்பு கலர்ல இருக்க பார்த்துருக்கீங்களா? பாரு, இதான் செம்பு. கையில் மாட்டிக்கிறா மோதிரம், இதெல்லாம் என்னது? செம்பு. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ அவன் என்ன பண்ணா, கற்களாலையும் பொருட்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஸ்டோன்லையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான், காப்பர்லையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த பீரியட் தான் கால்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பிரான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சான். என்னடா பிரான்ஸ்ன்னு பார்த்தோன்னா, காப்பரு, ஜிங்கு, டின்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு புது விதமான பிரான்ஸ், பித்தளை என்ன கண்டுபிடிச்சா. ஸோ பித்தளையும் கண்டுபிடிச்சான். அப்போ அது வந்து நிறைய பயன்பாட்டுக்கு வந்தது. நெக்ஸ்ட் அயன் ஏஜ். அயன்னா இரும்பு. அயன் ஏன் இரும்பு ஏஜ் கால்குலேட்டிக், ஏன்னா அந்தந்த காலத்துல தான் அதை கண்டுபிடிச்சாங்க, அதனால அந்த அந்த பேர்ல வைக்கிறாங்க அயன் ஏஜ். ஆஃப்டர் திஸ் ஹியூமன் டிஸ்கவர்ட். ஸோ டிஸ்கவர்னால கண்டுபிடித்தல், இன்வென்ஷன்னால கண்டுபிடித்தல். இன்வென்ஷன்னா நாமளா ஒன்னு தயாரிச்சு உருவாக்குறது. டிஸ்கவர்னா ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்குது. ஏற்கனவே இரும்பு இருந்துக்குது பூமியில, அதை கண்டுபிடிச்சா அது டிஸ்கவர். ஆனா ஒரு ஃபேன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது இன்வென்ஷன். ஏன் இன்வென்ஷன்னா இதுல நம்மளா செய்துதான் இதை உருவாக்கணும். ஆனா டிஸ்கவர்ன்றது பூமியில பெட்ரோல் இருக்குது, பெட்ரோலை டிஸ்கவர் தான் பண்ணோம், ஏன்னா இருக்குதான் அது கண்டுபிடிச்சோம். புரியுதா? ஹியூமன்ஸ் discovered iron and started using iron tools and weapons. This age was called Iron Age. In this age, household articles and agricultural tools were made up of iron. So இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணா, அவன் நிறைய விஷயங்களை உருவாக்கினா, கண்டுபிடிச்சான். என்னன்னா அக்ரிகல்ச்சருக்கான ஏர் செய்யறது, பொருட்கள் செய்யறது எல்லாமே கண்டுபிடிச்சான். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் எவாகேஷன்ஸ். தொல்லியல் துறை இந்த பழைய பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆர்கியாலஜிக்கல் சொல்லுங்க. ஆர்கியாலஜிக்கல் எவாகேஷன்ஸ். காயின்ஸ், potsherds, metal objects, and so on are dug out from archaeological sites. Such objects are preserved. Preserved என்னது? நிறைய முறை சொன்ன. preserved என்னது? பாதுகாத்தல். இந்த மியூசியம் இன் தமிழ்நாடு ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு and கீழடி are such sites where the objects used by the people of the past are excavated. Still research is going on in these sites. ஸோ நிறைய பழங்காலத்து இடங்கள், அதனால ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி போன்ற இடங்கள்ல பூமியை தோண்ட தோண்ட நிறைய கிடைக்குது. என்ன கிடைக்குது?
எழுதி வச்ச குறிப்பேடுகள், பானை ஓடுகள், கம்பல், வளையல், சின்ன சின்ன ஓவியங்கள் இதெல்லாம் கிடைக்குது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, இது மாதிரி இடங்கள்ல பழங்காலத்து வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள்ல தோண்டி தோண்டி இதெல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி மியூசியம்ல வைக்கிறாங்க. If you come across any old traditional objects of historical value, try to collect and preserve them. கூட பழங்காலத்து பொருள் எதுனா வந்தா அதை என்ன பண்ண, நீ அதை கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி, ப்ரிசர்வ்னா என்னது, பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ்னா எழுத்துக்கள், பழங்காலத்துல குறிப்புகள். ஸ்கிரிப்ட்ஸ்னா சொல்லலாம் குறிப்புகள். சொல்லுங்க ஸ்கிரிப்ட்ஸ். Inscribed about a king's rule, people or society on rocks and walls are called inscriptions. Inscriptions. Usually they are found on temple walls. ஸோ பழங்காலத்து எழுத்துக்கள் இது மாதிரி கல்வெட்டு செதுக்குறது, கல்வெட்டுல செதுக்கி வச்சிருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் எங்க இருக்குன்னா டெம்பிள்ஸ் வால்ஸ்ல இருக்கும். இந்த மண் தான் இந்த கோயிலை கட்டினா, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணா, இதுக்கு இவ்வளவு எல்லாம் உழைச்சாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒரு கோயில் இருக்கு, அதுல பார்த்தோம்னா அதுல வேலை செய்த எல்லாருடைய பேரும், எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க, என்னென்னலாம் உணவு உண்டாங்க, எல்லா குறிப்பும் அதுல குத்து. இதுக்கு பேர் தான் இன்ஸ்கிரிப்ஷன். அது பேரு இன்ஸ்கிரிப்ஷன். What is numismatics? கீழே பாங்க. All that. This is the end of the lesson.